ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற இலக்கியங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா திரிகடிகம் நான்மணி கடிகை வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது அற இலக்கியங்கள் இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுபஞ்ச மூலமும் ஏலாதியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன, பாடல் வரிகள் என்ன, புதிய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன, அதனுடைய ஆசிரியர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிறுபஞ்ச மூலம். ஸோ இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிறு அப்படின்னா சிறிய அப்படிங்கிறது அர்த்தம். பஞ்சம் அப்படின்றாங்களா, பஞ்ச் அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிறது பொருள், மூலம்னா வேர். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பொருள். அப்போ இந்த வேர்கள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, ஏன்னா வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்துரும் பாரே அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பொன்மொழியா இருக்கு. நமக்கு இந்த சித்த மருத்துவத்துல நம்மளோட உடல் நோயை போக்குவதற்கு முதல்ல மூலிகையில எந்த பகுதியிலிருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா வேர் பகுதியிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ வேருக்கு அப்புறம் தண்டு, அதுக்கப்புறம் அதனுடைய கிளை பகுதியில் இருக்கக்கூடிய இலை, காய், கனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ மூலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை தான் குறிப்பிடுவாங்கன்னா வேர் தான் குறிப்பிடுவாங்க. அப்போ 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறதுல இருந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய உடலை போக்குதோ அதுபோல இந்த பாடல்ல இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமையை போக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பாடல்லையும் 5 விதமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. என்னென்ன 5 சிறிய வேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டங்கத்திரி. இதை கூட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படாதது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க. சிறுவழுதினை, மூணாவது சிறுமல்லி, நாலாவது பெருமல்லி, அந்த கடைசியா நெருஞ்சி. இந்த 5ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்கள். இந்த 5ம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா மருத்துவ குணத்துக்காக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இப்போ இதுல இருந்து எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான மருந்தை தயார் பண்றாங்களோ அது மாதிரியே இந்த பாடல்ல இருந்து 5 இந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படும். இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காரியாசன் அப்படிங்கிறவர். இங்க பாருங்க, இதை நீங்க 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னா இந்த சொல்ல எப்படி பிரிக்க முடியும்னா, காரி கூட்டல் ஆசான், ஒரு காரண பேரா அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. காரினா அவருடைய இயற்பெயரா இருக்கலாம். ஓகே, ஆசான் அப்படிங்கிறது அவர் செஞ்ச தொழிலை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இயற்பெயராகவும் தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராகவும் இருக்கலாம். அமைந்தது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இந்த ஆசான்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆசிரியர் தொழிலை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு தொழிலும் சிறந்து விளங்குறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொழில கற்று தேர்ந்து அல்லது மிக புலமை அடைந்தவங்களை ஆசான்னு சொல்ற குறிப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. இப்போ காரிங்கிறது ஏற்பெயரா இருக்கலாம், ஆசான்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்தது அப்படிங்கிறது. இப்போ இந்த 5 சிறிய வேர்கள் பார்த்தோமா, அது போல 5 பெரிய வேர்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னா வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தழுதாழை, வாகை. இந்த 5ம் பார்த்தீங்கன்னா பெரிய வேர்கள் மூலமா ஆன மருந்து பொருள். சிறுபஞ்ச மூலமும் சொல்லியாச்சு. அதுபோல பெருபஞ்சம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் 5 விதமான மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்கள் அப்படிங்கிறதையும் இங்க பார்த்துட்டோம். இப்போ காரியாசன் அவரை பத்தி இன்னும் மேற்கொண்ட குறிப்பு என்ன அப்படின்னா, ஏலாதியுடைய ஆசிரியர் இருக்காருல்ல கனிமேதையா வேற, அவரும் காரியாசனும் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஒரே வகுப்புல பார்த்தீங்கன்னா பயின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாலை மாணாக்கர் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. மொத்த பாடங்கள் பொறுத்த வரைக்கும் 2 விதமான தகவல். ஓகே, 102 அப்படிங்கிறது புதிய புத்தகத்துல நமக்கு சிறப்பு தமிழ்ல கொடுத்திருக்கக்கூடியது
பழைய புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 97 பாடல்கள் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாடல்களை 3 வகையா பிரிப்பாங்க. என்னன்னா நன்மை தருபவை, தீமை தருபவை, நகைப்புக்கு உரியவை அப்படிங்கிறது தான் வந்து அந்த 3 வகைகள். இது கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். எதுல இருந்து இந்த மாதிரி 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க? நன்மை தரக்கூடிய பாடல் எதுல அமைஞ்சிருக்குது, இல்ல தீமை என்ன, நகைப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நகைப்புனா ஒண்ணும் இல்ல, கேலி கிண்டல் அப்படின்னு சொல்லுவோம், சிரிப்புக்கு உட்பட்டது. ஒரு செயல் மூலியமா அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அதான் நகைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி 3 விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபஞ்ச மூலத்தை பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுல முக்கியமானது நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல, பழைய புத்தகத்துல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. அந்த பாடல் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், குலம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இந்த ஐம்பாலும் படுத்தான் ஏகம் சுவர்காத்து சுவர்கத்து இனிது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவர்கத்து, இது சுவர்கத்து இல்ல, சுவர்கத்து அப்படின்னா சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பொருள். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குலம் தொட்டு. ஃபர்ஸ்ட் குலம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். அந்த குலம் அப்படிங்கிறது எதுக்காக? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல தான் அவங்களுக்கு தேவையான நீர்நிலைகளை பயன்படுத்துவாங்க. அப்போ மக்களுக்கு பயன் தரக்கூடிய குளத்தை உருவாக்கணும். கோடு பதித்து அதை சுத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவாக்கணும் அப்படின்னா மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். வழி சீத்து அந்த குளத்துக்கு தேவையான நல்ல விதமான முட்கள் எதுவும் இல்லாம வழியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கணும். உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி, அதாவது நமக்கு பயன் தராத நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயன் தராத நிலத்தை நல்ல விதமா நிலமா மாத்தணும். வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு, அது மட்டும் இல்லாம கிணறு அப்படிங்கிறத உருவாக்கி அந்த கிணத்தை சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேலிகளை போட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்போட வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும். அப்படிங்கிற இந்த 5ம் யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து முக்கியமானது என்னன்னா இந்த கடைசி லைன் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க, ஏகம் சொர்க்கத்து இனிது அப்படிங்கிறதும். அதே போல இந்த முதல் லைனும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதா நோட் பண்ணீங்க. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுங்க. குளம் தொட்டு கோடு பதித்து அப்படின்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். அந்த ஆழமான குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும்னு சொல்றாங்க. கோடு பதித்து அப்படின்னா சுத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள் தரக்கூடிய மரங்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா சீரான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கணும். உழுவயல் பயன்படாத நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி உருவாக்கணும். வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிணற்றை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு சுத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டு சுவரோடு உருவாக்கணும். இந்த மாதிரி யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய புத்தகத்தில் இருக்கு. இது பழைய புத்தகத்தில் இருக்கிறது. புதிய புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூவாது காய்க்கும் மரமுல, மூவாது மூத்தோர் நூல் வல்லோர் தாவா விதையாமை நாருவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து எழுதியிருப்பேன். அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகணும், எல்லாம் ஒன்று தான். பூவாது காய்க்கும் மரமுல, இதுக்கு என்ன பொருள்? பூக்காமலே சில மரங்கள்லாம் காய்க்கும். ஓகே, ஆலமரம், அரச மரம் அப்படிங்கிற மரங்கள், அது நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதான் நன்கு அறிவர். மூவாது மூத்தோர் நூல் வல்லோர், அதாவது முதுமை அடையாமலே இளம் பருவத்திலேயே நூல்கள்லாம் படித்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதான் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமலே
மூத்தோரோடு போற்றத்தக்கவங்க, அவங்க வந்து நல்ல, அதாவது படிக்க வேண்டிய நல்ல நூல்கள்லாம் கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தாவா விதையாமை நாறுவ வித்துல அப்படின்றாங்க. வித்துனா விதைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ விதைக்காமலே முளைக்கக்கூடியது எது? விதைகள். சில விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண வைக்க மாட்டோம், போய் தனியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், விதை போட்டிருக்க மாட்டோம். ஆனா வளர்ந்து வந்திருக்கும். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி நட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை செலுத்தி நீங்க அந்த பயிரை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விதைக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து எப்படி வந்து வளர்ந்து வந்துருதோ, மரமா வந்துருதோ, அது போல மேதை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்ன செயலை செய்யணுமோ அதை சரியான இடத்துல செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வித்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியணும். நாறுவ அப்படிங்கிறது என்ன, அதே போல விதையாமை உரையாமை இதெல்லாம் வந்து என்ன வகையான இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இறுதியா மை அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்ப பாடல் வரிகள் இருந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அதுக்கப்புறம் இலக்கண குறிப்புகள், பொருள் இதெல்லாம் சேர்த்து கேட்பாங்க. அப்ப படிக்கும் போதே அந்த பாடல் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பொருள் சொல்லுங்க. நாறுவங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா வித்துக்கு நான் சொல்லிட்டேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா விதையாமை அதுக்கப்புறம் முறையாமை இந்த ரெண்டுத்துக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏலாதி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏலாதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது மருந்தின் பெயரால் அமையப்பெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி நூல் அப்படிங்கிறது சொல்லலாம். இதனுடைய சிறப்பு அதுதான். ஸோ மருந்தின் பெயரால் அமையப்பட்டது ஃபர்ஸ்ட் நூல் வந்து திருக்குறள், ரெண்டாவது நூல் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், மூணாவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஏலாதி. எத்தனை மருந்துகள் அப்படின்னா 6 விதமான மருந்து பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஏலம் அப்படின்னா ஏலக்காய், லவங்கம் ரெண்டாவது, மூணாவது சிறுநாவற்பூ, அது சுக்கு, மிளகு, திப்பிலி. அதாவது இந்த மூணு திரிகடுகள்னு சொல்லுவோம். இந்த மூணுத்தோட திரிகடுகத்தை சேர்த்துங்க. இந்த 6ம் சேர்ந்த மருந்து பொருளுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா ஏலாதி அப்படின்னு அர்த்தம். அப்ப இதனுடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 அடிகள் தான் இருக்கும். ஆனா 4 அடியில 6 கருத்துக்களை சொல்லும். அது ரொம்ப முக்கியம். 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது மருந்தின் பெயரால் அமையப்பெற்ற 3வது நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ 4 அடியில் 6 கருத்துக்களை கூறும் நூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒண்ணு, கட்டாயமா நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஏலாதி. இதுல மொத்தம் 81 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம். பாயிரம்னா முன்னுரை, அந்த முன்னுரையோட சேர்த்துதான் வந்து மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்னா 81 பாடல்கள். ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் கனி மேதாவியார். இதுக்கு முன்னாடி வந்து சிறுபஞ்ச மூலம் பார்த்திருப்போம். அதனுடைய ஆசிரியரும் இவரும் ஒன்னா படிச்சவரும் சொல்லியிருப்போம். கனி மேதாவியார் அதுவும் வந்து ஒரு காரண பேரா இருக்க மாதிரி இருக்கும். எப்படி காரியாசன் ஒரு காரண பேர்னு சொன்னோமோ, இதனுடைய பேரும் ஒரு காரண பேரா இருக்கும். அதாவது கணியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கணியன்னா கணிதத்துல சிறந்து விளங்குறவங்க. எந்த கணிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வானியல் சார்ந்த அறிவுகள்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கியதால இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனி மேதையர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கணியன்கிற சொல்லுக்கு வானியல் சார்ந்த அறிவுகள்ல புலமை பெற்றவங்களா இருப்பாங்க. அப்ப இவரும் அதே மாதிரிதான் வான் சார்ந்து அந்த கோள்கள் சார்ந்து கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புலமை பெற்று அதன் மூலமா கணிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ இவரை என்னன்னு சொல்றாங்கன்னா வானிலை அறிவியல சிறந்து விளங்குறதால கனி மேதையர் அப்படிங்கிற சொல்லி சொன்னாங்க. என்னதான் இவரு சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் வந்து ஒரு அகநூலையும் எழுதியிருக்காரு. அப்போ எந்த ஒரு ஆசிரியர் 14 கீழ்கணக்கல்ல 2 நூல்களை எழுதியிருக்காருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கனி மேதையர் தான் அதுக்கு ஆன்சர். என்னன்னா திணைமாலை 150 அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு நூல். இது அகம் சார்ந்தது. ஓகேவா? அப்ப இவர் ஒருத்தர் மட்டும் தான் 2 நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். இதுதான் நமக்கு ஏலாதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். கட்டாயமா நீங்க இந்த 6த்தையும் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பாடல் பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம்.
இதுதான் அந்த பாடல்கள். அந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க பாருங்க, வணங்கி வழியொழுகி, அதாவது வணங்கி நூல்களை படிச்சவங்கள வணங்கணும், சான்றோரை வணங்கணும். வழியொழுகினா அவங்க சொல்படி கேட்கணும். வழினா பெரியவர்கள் என்ன சொன்னாங்களோ அவங்க சொல் பேச்சுப்படி நிக்கணும் அப்படிங்கிறது. அதான் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு, மாண்டார்னா சான்றோர், சான்றோருடைய அறிவுரைகளை கேட்டு, நுணங்கி நூல் நோக்கி நுழையா, நுணங்கி நல்ல நுண்ணறிவான நூல்களை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய். இதெல்லாம் வந்து யார் ஒருத்தங்க பண்றாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, பழி இல்லாத ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்வாங்களோ நூல்கள்லாம் போற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வணங்கி, அதாவது சான்றோர் அப்படிங்கிறவங்கள வணங்கணும், அவங்க வழிபடி நிற்கணும், அவங்க சொல்படி கேட்கணும். நுணங்கிய நூல் நோக்கி, அதாவது நல்ல நுண்ணறிவான நூல்களை கற்று தேர்ந்து அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பழியில்லாத மன்னனா வாழ்ந்து நூல்கள்லாம் போற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுலயும் இந்த முதல் லைனு மற்றும் கடைசி லைனை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ ஆல்.